என்னங்க தூக்கம் வரலையா? நீ பேசாம தூங்கு. என்னாச்சு இன்னைக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஜிவ்வுன்னு புகுந்து எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல மனசு அலபாய விடக்கூடாது, தொழில கவனம் செலுத்தணும்னு அம்பானி ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. பொம்மை கூட இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஐயோ இன்னைக்கு எதை பார்த்தாலும் சூடு கிளம்புது. என்னங்க இது இப்படி திடீர்னு இறங்கி வந்துட்டீங்க? அது கட்டின பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும்னு கட்டில இருந்து இறங்கி தவண்டு வந்துட்டு. ஐயோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் வேணா மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுங்க. அது தப்பாயிடும். இல்ல இல்ல அதான் கரெக்ட். ஐயோ சாவித்ரி வா. விடுங்க வா ப்ளீஸ் விடுங்க. சாவித்ரி வா. வா ப்ளீஸ் விட்டுருங்க. விடுங்க சாவித்ரி. வா சாவித்ரி வா. விட்டுருங்க ஏன் ப்ளீஸ் விட்டுருங்க. அதான் ஏன் வேண்டாம். ஏன் ஏன்னா நான் செஞ்ச சமையல வச்சு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்ல என் தலைமுடிய மோந்து பார்த்து ஷாம்பு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. நீங்க பிசினஸ்ல டெவலப் ஆகுறீங்கன்னு நான் பெருமைப்பட்டேன். ஒரு நாள் முகத்துல மஞ்சள் பூச்சிக்கிட்டு வந்தேன். அதை வச்சு ஃபேஷியல் கிரீம் பிசினஸ் பண்ணீங்க. நான் அதுக்கும் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் உங்க கூட படுத்தா நாளைக்கு இத கூட புக்கு போட்டு விற்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர்மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமாடாது. என் பிள்ளைல கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாவசியமா பேசாம என் மச்சனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் கணக்கு போட்டு பணத்தை கணுங்கடா. எங்க ரெண்டு வேடிக்கை பாக்குறேன். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா ஸ்பைடர் மேன். இந்த Dress போட்டது வந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துகிட்டு ஸ்பைடர் மேன். உட்கார்ற மச்சான் உட்கார். குரு குரு என்னடா? நான் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளையாடுங்க. போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ அவங்க ஆட்டைய போட்ட போன மறந்தாப்புல நானே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ போன் வருதுடா. யாரும் பாடுறா? குரு அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவன். கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றதுக்கு என்ன சூரியன் எப்பமா? அட கேப்ப குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிறார், பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போய் ஸ்பைடர்மேன் Dress போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா பிள்ளை லைட்டா ஆசைப்படுச்சு மாப்ள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டு போங்க. என்ன அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கைடு ரேஞ்சுக்கு ஆக்கி. சார் மினிஸ்டர் கிட்ட எப்படி பேச போறோம்? ரெடி ஆயிட்டீங்களா? எங்க பேசி காட்டுங்க. மினிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பழைய சூர்யா இல்ல, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறுத்துங்க சார். இன்னமும் பால்வாடி ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்க போறது பால்வளத்துறை அமைச்சர். பால்வளம்னா? பால் வளம்னா இது பாலை வளப்படுத்துறது. பால்னா? பால்னாவா? இது மில்க். மில்க்னா? மில்க்னா கூட தெரியாது உங்களுக்கு? இது வெள்ளை கலர்ல இருக்குமே, நிலா மாதிரி. நிலானா? அவ்வா, நிலானா உங்களுக்கு தெரியாதா? சார் வர வர நீங்க ரொம்ப அட்டுழியம் பண்றீங்க. மினிஸ்டர் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் அமெரிக்கால போய் பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். மினிஸ்டர் வெளியே போயிட போறாங்க, சீக்கிரம் வாங்க.
சூர்யா இந்தியால இருந்தாலே ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டான். அமெரிக்கா போயிட்டான்னா சாவித்திரியோட கதி அதோ கதி ஆயிடும். இவன் பால் பிசினஸ்க்கு பால் ஊத்திர வேண்டியதான். எங்கடா இன்னும் காணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். வா போய் பார்க்கலாம். சார் அவங்க லேடி மினிஸ்டர். அதனால வா போலாம். சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க? அவங்க பால்வளத்துறை அமைச்சர். பால் தயிர் நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா வருவாங்க. கோமாதா எங்கள் குலமாதா வணக்கம். மேடம் உங்களை எல்லாரும் பேபி காமதேனு கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? 8 வயசு வரைக்கும் நான் முட்டி போட்டு நடந்ததுனால என்னை எல்லாரும் செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறாங்க. இப்ப கூட தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க முட்டி போட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் வளர்ந்துட்டீங்களே, பேபிய கட் பண்ணிடலாம்ல. பால்வளத்துறையில மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சதுனால பாலுக்கும் பேபிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டேன். நீங்க பால் சாப்பிடுங்க. என்ன மேடம் இது, குடிக்கிறதுக்கா இல்ல கொண்டுட்டு போய் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கா? சின்னதா டம்ளர் இல்லீங்களா? நோ 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 நோ, எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சொம்பு நிறைய பால் குடுக்கறதா வழக்கம். சொம்பு தேஞ்சு போச்சு, அதனால இந்த கண்ணாடி கிளாஸுக்கு கன்வெர்ட் ஆயிட்டோம். எடுத்துக்கங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடம், உங்களோட அபார வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்தே இருக்கா இல்ல இடைப்பட்டதா? நோ நோ, பாரம்பரியமாவே நாங்க அரசியல் குடும்பம் தான். நாங்க கேட்டது அந்த வளர்ச்சிய பத்தி இல்ல. ஆமா, உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா பாடுவேன். என் வாய்ஸ கேட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்த சிங்கர் சித்ரா கூட நீ ரொம்ப பெருசா வருவேன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கு பொய்யாகல மேடம். எதுக்கு பாடுறது ஆடுறதெல்லாம் கேக்குறீங்க? ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க. சீரியஸா இருங்க சார். ப்ராஜெக்ட் பத்தி தானே? சீரியஸா இந்தா பேசுறேன் பார். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? மேடம் இது நீங்க பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா? அதான் குக்கர் ஸ்டைல்ல விசில் அடிச்சு உங்களுக்கு விஷ் பண்றாரு. சார், பிசினஸ் வந்துட்டா பிச்சைக்காரனை கூட ப்ராப்பரா பேசுவீங்க. மினிஸ்டர் வீட்ல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. டீசென்டா பிக்கப் பண்ணுங்க சார். டீசென்டா மேடம்? ஐயோ என்னங்க சார் இது? மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிரம்மாண்டமா எதனா உன்னை பாத்துட்டாருன்னா அவரை மீறி அவர் கண்ணு பொழிச்சுன்னு அடிச்சுக்கோ. அப்படி ஒரு ஹாபி. ஆமா, உங்களுக்கு என்ன ஹாபி மேடம்? நான் சினிமா பாப்பேன். அப்போ வாங்க நைட் ஷோ சினிமா போலாம். பரங்கி மேல ஜோடியில ஷக்கிலா படம் ஓடுது. சும்மா இருங்க சார். ஒரு முடிவோட தான் வந்துட்டீங்களா? எழுந்து போய் அவங்க இடுப்பு பிடிச்சி கிளிட்டு போலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஐடியாவா? சார் போறேன். மேடம் எங்க போறீங்க? நீ ஆனா நான் க்ளோனிங் போட்டாண்ட பிளானிங் மிருகத்த மனுஷனாக்க செஞ்சா சம்திங். அண்ணாச்சு பணக்கார அண்ணாச்சு ஆடிய ஆட்டம் எல்லாம் இப்போ என்னாச்சு? வியாபாரி ஆகிவிட சம்சாரி வீடு வரை உறவு என்று நீ எந்திடம் மறந்திடு தெரிந்திடு. அண்ணாச்சு பணக்கார அண்ணாச்சு ஆடிய ஆட்டம். சமீப காலமா நீங்க ஆரம்பிக்கிற எல்லா பிசினஸும் படுதோல்வி அடையுது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சார். இப்பெல்லாம் எனக்கு பிசினஸ் லைஃபை விட ஃபேமிலி லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிசினஸ் இழுத்து மூடிட்டு வீடு மனைவி மக்கள்னு சந்தோஷமா இருக்க போறேன். அப்ப நீங்க நம்பர் 1 ஆக போறது இல்லையா? அட போப்பா, நீ வேற. நம்பர் 1 ஆகுது, நம்பர் 2 ஆகுது. நான் ஒரு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாத என்ன? நான் பிளாக்ல ஏகப்பட்ட பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இன்கம் டாக்ஸ் காரங்க வந்து ஒரு ரைட பண்ணி மொத்தமா அள்ளிட்டு போனாங்கன்னு வையேன், நான் நிம்மதியா இருப்பேன். என்ன சார் இவ்வளவு ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா எனக்கு லூஸ் பிடிச்சு போச்சா, அதனால என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நடக்கிறது நடக்கட்டும். சார், மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க எல்லா பயலுக்கும் ஒண்ணு நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. துட்டு சம்பாதிக்கிறேன்னு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை தனியா விட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தீங்க, வந்து நங்குன்னு மண்டையில கொட்டுன்னு கொட்டி வச்சிட போறேன். ஏல உனக்கு தமிழ் சொல்றேன், புரிஞ்சால உனக்கு? ஏழு என்னோட செல்ல இருந்து உருவான அவன் ஹைட்ல இந்த மாதிரி இருக்கான், வெயிட்ல இந்த மாதிரி இருக்கான், கலர்ல கூட இந்த மாதிரி இருக்கான். ஆனா கேரக்டர் மட்டும் வேற மாதிரி இருக்கே. நான் பணம் அலைறேன், அவன் பாசம் அலைறானே. ஏன் அது சின்ன வயசுல நீங்கள் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாம வீட்டு விட்டு வெளியில இருந்தோம்.
പക്ഷേ അവൻ பிறந்த உடனே அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சு. எந்த ஒரு விஷயமும் குழந்தையோட മനസ്സിൽ ആഴമായിട്ട് പതിയും. അങ്ങനെ തന്നെ അവൻ ആ വീട്ടിൽ വളരുമ്പോൾ അവനെ ചുറ്റി സ്വന്തങ്ങളും ബന്ധങ്ങളും പാസങ്ങളും பசுமரத்தாணி போல் பதிஞ்சு போச்சு. அந்த ஆணிய புடுங்கி எரியணும். அதுக்கு தான் சார் உங்களை அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஒரு கார்பெண்டர்ல விളിக்கணும். ഞാൻ ஒரு டாக்டராണ്. அவன் தான் நினைச்சேன் அவனுக்கு மேல இருக்கான். இந்த பாருங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக உங்களை வர சொன்னேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் உடம்புல இருந்து இன்னொரு செல் எடுத்து இன்னொரு குளோனிங் சூர்யாவை உருவாக்கணும். இன்னொரு அப்புறம் அவன் வேற வழி இல்ல, அவனை கொன்னுடுங்க. 30 வருஷம் ரிசல்ட் அல்ல, தவம் தவமா இருந்து பெற்ற பிள்ளை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற பிள்ளை சாதாரணமான குழந்தை. ஆனா சயின்ஸ் மூலமா பிறந்தா குழந்தை கடவுளோட நேரடி குழந்தையானோ. அவனை ஞான் கொல்லணும். இனிமே அவன் மேல கைய வச்ச உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கும்னு அவன் പറഞ്ഞது. ஞானதை செய்யும். அங்கிள் ஆபீஸ் போகாம எங்க கூட வீட்லயே இருக்கீங்களே, உங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகாதா? பிசினஸ் லாஸ் ஆனா ஆயிட்டு போட்டும். லாஸ் ஆனா எல்லா பணமும் போயிடுமே மாமா. பணம் எல்லாம் போனா போட்டும். அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்ன மாமா பண்ணுறது? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எது 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 யோ மாப்ள, ஆபீஸ் போயிட்டு இருந்த நீ திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பூரா வேலைக்கு போன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம். நானா? இந்த பாரு மாப்ள, ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரை பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். இப்படி புழுகிறதுக்கு நாக்க புடிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கடி சாகணும் நானு? இப்படி பேசி பேசியே என்ன கவுத்துட்டீங்க. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ என்னது நாலாவதா? நாளுக்கே துப்புற, ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி சார், நீங்க அடிக்கடி பார்த்து பேசணும்னு துடியா துடிப்பீங்களே, அதான் சார் உங்க மானசீக குரு காசி விஸ்வநாதன். அவர் ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் விஷயமா செங்கல்பட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உடனே கிளம்பி போனீங்க, அவரை பாத்துடலாம். என்ன சார் இன்னைக்கு பனியனோட வந்திருக்கீங்க? தெரியும், நான் பனியனோட வருவேன், சனியனோட வருவேன், அதான சொல்ல வரீங்க? இல்ல பின்ன நான் எதுவும் போடாமல் வருவேன். வாய மூடு. ஆமா, காசி விஸ்வநாதன் யார்? அவரை பார்க்க நான் ஏன் துடிக்கணும்? இழிஞ்சுது. நீங்க பனியன் போடும் போதெல்லாம் பழச மறந்துடுறீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. காசி விஸ்வநாதன் தான் உங்களோட ரோல் மாடல். அவரை மாதிரி நீங்க பெரிய ஆள் ஆகணும் தான் அவரோட போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, நீ மறந்துட்டியான்னு செக் பண்ண. சரி, இப்ப நான் இங்க இல்லன்னா நீ எப்படி சொல்லிருப்ப இந்த விஷயத்த? போன் பண்ணி சொல்லிருப்பேன். அப்ப அப்படியே சொல்லு. அதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேன், ஆனா போன்லயே. ஆமா இல்ல, நான் ஒரு முட்டாள் சார். ஹலோ, அப்படியா? அம்மா, நீ சமைக்கிறது ரெடி பண்ணு. டேய், எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. விட்டுட, நீங்க போய் விளையாட்டு வச்சலாம். ஐ எம் சூரிய பிரகாஷ். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மிஸ்டர் சூர்யா, சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி. வாங்க 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 வாங்க. டேய் மாப்ள, டிக்கி ஓபன் பண்ணடா. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஐபி நீங்க, உங்களால ஃபேமிலிக்கு எப்படி சார் டைம் ஸ்பெண்ட்? நான் வருஷம் பூரா உயிர் வாழ்றது சில நாட்களுக்காக தான். டேய்டா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வருஷம் வருஷம் இந்த விழாவுக்கு நாங்க ஊர்காரல எல்லாரும் அங்காளி பங்காளி மாமா மச்ச எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். மாமா அப்படி பெரிய குடும்பம், ஊத்து கும்மாளம் தான். விடிய விடிய சீட்டு. டேய் படங்க, மா எடுத்துக்கமா. பிரியாணிக்கு வெங்காயம் எடுத்து போய். சார், ஃபேமிலியில இவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கீங்க, பிசினஸ்ல உங்களால எப்படி சார் அச்சீவ் பண்ண முடியுது? தம்பி, நீ ஃபேமிலியும் பிசினஸையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிற. இத பாரு, கடந்த 6 வருஷமா நான் ஆபீஸ்க்கே போனதில்ல. எல்லா ஃபைல்ஸும் வீட்டுல வச்சுதான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் என் பிசினஸோட பெரிய பெரிய ஐடியாக்கள் எல்லாம் இந்தோ என் பேர பிள்ளைங்களோட விளையாடும் போது தான் வந்தது. அம்மா போனா அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா. தயிர் பச்சடிக்கு தானே மாமா? ஆமா, சீக்கிரம் போட, அப்பதான் ஊறும். சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் 1 இருந்தீங்க, மறுபடியும் அந்த இடத்தை ரீச் பண்ண முடியலையே சார்? தம்பி, இந்த நம்பர் 1, 2 அந்தஸ்து, நாற்காலி, இது எதையும் நான் நம்புறது இல்ல. எனக்கு போட்டினால பிடிக்காது. என் வழி தனி வழி. இப்போ
2000 நம்பர் 1 நானுங்க, 2004 நம்பர் 6 நானுங்க, போன வருஷம் நம்பர் 2 நானுங்க. இது வருஷம் மாறுறது, ஏன்னா அது அவங்க கொடுக்கறது. ஆனா தோ என் மனைவிக்கு நான் புருஷனுங்கிறதோ, என் பிள்ளைங்களுக்கு தகப்பனுங்கிறதோ, என் பேரங்களுக்கு நான் தாத்தாங்கிறதோ எந்த வருஷமும் மாறாது. ஏன்னா அதை நான் அடைஞ்சது. இது மட்டும் தான் நிரந்தரம். சரியா? என் 9வது வயசுல நான் தொழில் ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு 52. எனக்கு குடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான், பாசம். பாசம்னு சொன்னா போதும், பட்டுன்னு விழுந்துருவேன். உலகத்திலேயே பெரிய போதை என்ன தெரியுமா? பாச போதை. அது ஒரு ராஜ போதை. கொஞ்சம் அனுபவிச்சு வந்துடுறேன். வாங்கடா செல்லங்களா. கால் ஊத்துறதுக்கு மொட்டை போடுறதுக்கு கோயில போய் டைம் வேஸ்ட் பண்றீங்க?